coreldraw டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா, பத்திரிக்கையில, இல்ல ஒரு மேகசின்லயோ, இல்ல ஒரு பிட் நோட்டீஸோ, விசிட்டிங் கார்டோ அடிக்கும்போது, ஒரு சில லெட்டர்ஸ்லாம் லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட்ல போற மாரி இருக்கும். ஒரு சில லெட்டர்லாம் ரைட்ல இருந்து ஆரம்பிச்சு லெஃப்ட்ல வர்ற மாரி இருக்கும். ஒரு சில லெட்டர்லாம் பேஜோட சென்டர்ல வைக்கிற மாரி இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம மெனக்கெட்டு வேர்ட டைப் பண்ணிட்டு, ஸ்பேஸ் பாஸ் வச்சு தட்டி தட்டி கொண்டு போய் வைக்கணும். அப்படி இல்லன்னா கர்சர வச்சு தூக்கி கொண்டு போய் வைக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அதுலயும் பேராகிராஃபா டைப் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் coreldraw குடுத்துருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவோட எண்டுல நான் இதோட ஷார்ட்கட் கீலாம் சொல்லியிருக்கேன். அதாவது லெஃப்ட் அலைன்மென்ட்டோட ஷார்ட்கட் கீ, ரைட் அலைன்மென்ட்டோட ஷார்ட்கட் கீ, சென்டர் அலைன்மென்ட்டோட ஷார்ட்கட் கீ, பிளஸ் அந்த பேஜ் ஃபுல்லா கவர் பண்ற மாரி ஒரு சில அ வேர்ட்லாம் நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் பேஜ் ஃபுல்லா கவர் பண்ணாம இருக்கும். அத ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணோம்னா பேஜ் ஃபுல்லா கவர் ஆயிடும். அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கும் ஷார்ட்கட் கீ சொல்லியிருக்கேன். வீடியோவ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. விண்டோஸ்ல போய் நம்ம coreldraw ஓப்பன் பண்ணிக்கிறோம். coreldraல நியூ கிராபிக் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் புதுசா ஒரு பேஜ் உருவாயிரும். அந்த பேஜ்ல டெக்ஸ்ட்ன்றது ஏன்னு போட்டிருக்கும் பாருங்க. அதான் டெக்ஸ்ட். அத கிளிக் பண்ணி ஜஸ்ட் டிராப் பண்ணிக்கிறோம். டிராப் பண்ணா நம்மளுக்கு பேராகிராஃப் டைப் பண்றதுக்கான பாக்ஸ் உருவாயிரும். அதுல நம்ம மேலேயோ, கீழேயோ, சைடுல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அதிலே ஆப்ஷன் இருக்கும். நம்ம மேல கீழ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேஜுக்கு தக்கன ஃபிட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம அந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்குள்ள ஏற்கனவே நான் காப்பி பண்ணி வச்சிருந்தத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி அத ஜூம் பண்ணி பக்கத்துல வச்சுக்கிறேன். மறுபடியும் போய் நம்மளோட டெக்ஸ்ட் டூல் இருக்குல்ல, அதான் அத செலக்ட் பண்ணி ஃபுல்லா செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். தெரியாம போய் நான் செலக்ட் டூல தொட்டுட்டேன். மறுபடியும் போய் டெக்ஸ்ட் டூல்ல போய் ஃபுல்லா செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். செலக்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி பார்ல அந்த கோடா போட்டு கிராஸ் போட்டு கோடு போட்டிருக்குல்ல, அத நான் இப்ப கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ணா லெஃப்ட், சென்டர், ரைட், ஃபுல்லு, ஃபோர்ஸ்ஃபுல்னு எல்லா ஆப்ஷன் இருக்கு. இது ஒவ்வொன்னா கிளிக் பண்ணாலும் நம்மளோட டெக்ஸ்ட் அப்படி மாறிக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெமோ செஞ்சு காட்டுறேன். மேல போய் செலக்ட் பண்ணி லெஃப்ட்ன்னு குடுக்குறேன். ஆல்ரெடி லெஃப்ட்லயே இருக்கிறதுனால அது ஒர்க் ஆவல. அதுக்கடுத்து சென்டர் அலைன்மென்ட் குடுக்குறேன். சென்டர் அலைன்மென்ட் ஆயிருச்சு. இப்ப ரைட் குடுக்குறேன். ரைட் அலைன்மென்ட் ஆயிரும் பாருங்க. இப்ப ரைட் அலைன்மென்ட் ஆயிருச்சு. இப்ப ஃபோர்ஸ்ஃபுல் அப்படின்ற ஆப்ஷன் குடுத்தா பேஜோட ஃபுல்லா வந்துரும். இப்போ நம்ம ஷார்ட்கட் கீயோட டயத்துக்கு வந்துட்டோம். ஒண்ணுமில்ல. லெஃப்ட் அலைன்மென்ட்னா கண்ட்ரோல் பிளஸ் எல். சென்டர் அலைன்மென்ட்னா கண்ட்ரோல் பிளஸ் இ. ரைட் அலைன்மென்ட்னா கண்ட்ரோல் பிளஸ் ஆர். பேஜ் ஃபுல்லா வரணும்னா கண்ட்ரோல் பிளஸ் ஜே. இது எதுவுமே வேணாம். என்னைய பழைய நிலைமைக்கு ஏற்கனவே நான் டைப் பண்ணி வச்சிருந்தது மாரியே வேணும். இந்த மாரி லெஃப்ட், சென்டர், ரைட் அலைன்மென்ட்லாம் வேணாம்னா கண்ட்ரோல் பிளஸ் என் குடுத்தீங்கன்னா, பழைய நிலைமைக்கு நம்ம டைப் பண்ண ஸ்டேஜ்க்கு போயிரும். நன்றி.